பெரிய யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அதுல கேட்டிருக்க ஒவ்வொரு கேள்வியும் ஒரு ஐடி கம்பெனில கேட்கற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட்ல கேட்ட எல்லா கேள்விக்கும் இந்த சின்ன பையன் மட்டும் கரெக்டா பதில் எழுதிடுறான். எழுதி முடிச்சதும் அங்கேயே எல்லா பேப்பரையும் கரெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் அடுத்த ரவுண்டு வேற ஒரு பில்டிங்ல நடக்க போகுது. அங்க வர்றவங்க ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் மட்டும்தான் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொல்றதை கேட்டதும் ஒரு பசங்களும் கேள்வி கேட்காம அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த பையன் மட்டும் ஒரு பென்சில் தான் சொல்றீங்க, சப்போஸ் நீடில் உடஞ்சா ஷார்ப்னர் தருவீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அந்த டீச்சர் நாங்களே கொடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்கன்னு பேர் சொல்றாங்க. பார்த்தா அதுல இந்த பையனோட பேர் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் தான் தெரியுது இந்த ஒரு பையனை தவிர எல்லாருமே ஃபெயில் ஆயிருக்காங்க. சரின்னு இந்த பையனும் அடுத்த ரவுண்டு நடக்கிற பில்டிங்க்கு போறான். அங்க வேற வேற பிளாக்ல இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன எல்லா பசங்களும் இந்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு புது ரூல்ஸ் சொல்லிடுறாங்க. அது தெரியாம ஒரு பொண்ணு கேள்வி கேட்டுறா. உடனே அந்த பொண்ணை வெளியில அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த பையன் ஷார்ப்னர் தர்றேன்னு சொன்னீங்களேன்னு அவனோட சைகையிலேயே செஞ்சு காட்டுறான். அதை பார்த்த டீச்சர் அவனுக்கு ஷார்ப்னர் கொடுக்குறாங்க. அதுல சீவிட்டு அவனோட எக்ஸாம் எழுத போயிடுறான். இப்ப கொஸ்டின் பேப்பரை ஓபன் பண்ணா யாருக்குமே அதுல கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பயந்தே ஒரு பையன் பாதியிலேயே எக்ஸாம் எழுதாம ஓடிடுறான். இவன் சரின்னு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிச்சு பாக்குறான். அப்பதான் தெரியுது முன்னாடி கேட்ட கேள்விக்கு பின்னாடி பேஜ்ல தான் ஆன்சர் இருக்கு, பின்னாடி கேட்ட கேள்விக்கு முன்னாடி பேஜ்ல தான் ஆன்சர் இருக்கு. அதை கண்டுபிடிச்சதும் சீக்கிரமா அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறான். கடைசியில பார்த்தா ஃபைனல் ரவுண்டுக்கு இவன் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கான்.